எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஹவுராவிலேருந்து காரக்பூர் வரைக்கும் போயிட்டு காரக்பூர்லேருந்து பூரி, ஒடிஷா மாநிலத்தில் இருக்கிற பூரி ஜெகநாதர் கோயிலுக்கும் கடற்கரைக்கும் போயிருந்த காணொளி தான் பார்க்க போகிறோம். ஹவுராவிலேருந்து நேராக பூரிக்கு பேசஞ்சர் டிக்கெட் எடுத்தாச்சு. அங்கேருந்து எடுத்ததுக்கப்புறம் காரக்பூர் போயிட்டு காரக்பூர்லேருந்து மதியானம் அங்கே தங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே ட்ரெயின் இல்லை. அதுக்கப்புறம் அங்கேருந்து சாயந்தரம் ட்ரெயின் பிடிச்சி இரவு ஒரு 2 மணி அளவில் கட்டாக்கு வந்து சேர்ந்துச்சு. கட்டாக்கு வந்து சேர்ந்தால் அங்கே பார்த்திங்கன்னா சுத்தமாக செம பசி, எந்த கடையுமே இல்லை. அதுக்கப்புறம் வெளியில் ஒருத்தவங்க சின்ன கடை மாதிரி வச்சு எல்லோரும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அங்கே தான் போய் வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் இரவு அந்த ஸ்டேஷன்லேயே படுத்துட்டு பிளாட்ஃபார்ம்லேயே படுத்துட்டு அதுக்கப்புறம் காலையில் ஒரு 4 மணிக்கு 4 மணி ட்ரெயினை பிடிச்சி நேராக பூரி ஸ்டேஷனுக்கு வண்டியில் ஏறினேன். பேசஞ்சர் டிக்கெட் வச்சு ஏறி அங்கே வந்து பூரியில் வந்து இறங்கினப்போ பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 8 மணி இருக்கும். 8 மணிக்கு அங்கே வந்து இறங்கி அதுக்கப்புறம் அதே ஸ்டேஷன்லேயே போயிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஷன்லேருந்து வெளில போயிட்டு அந்த ஸ்டேஷன்லேருந்து பூரி கோயிலுக்கு நடந்து அந்த காலையிலே நடந்து போயிட்டுருந்தேன். போய் அந்த கோயில் உள்ளே பார்த்திங்க அப்படின்னா பெரிய கோயில் தான். ஆனால் உள்ளே போகிறதுக்கு எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸு ஐட்டம் எதுவுமே உள்ளே அனுமதி இல்லை. உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோயிலில் எது படம் உள்ளே எடுக்க முடியல. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்திங்கன்னா அந்த கோயில் எல்லாமே பழமை வாய்ந்த கோயில். அந்த காலத்துலேயே வந்து இப்படி கோயில் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க எல்லாருமே போயிட்டு நல்லா கோயில் எல்லாம் சுற்றி பாருங்கள். அருமையான கோயில். இந்த கோயில் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பூரி ஸ்டேஷன்லேருந்து விசாகப்பட்டினம் கிளம்பி போயிட்டோம்.